பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விடையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே அப்பா நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நாட்டிற்கு போய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்து வந்த பின்பு சில கள்ள சகோதரர்கள் அங்கே போய் மாற்று கருத்துக்களை சொல்லி ஜனங்களை குழப்பின போது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இந்த வார்த்தைகளை கடிதத்தில் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அநேக சபைகளில் கர்த்தரது சத்திய வசனங்கள் ஜனங்களை பிரியப்படுத்தும் வகையில் பிரசங்கிக்கப்படுகிறதாக நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தரது வார்த்தையின் ஒரு பாகினம் ஒழிந்து போவதில்லை அல்லவா? இப்படியாக இந்த வசனத்தின்படி நான் ஒரு கூட்டத்தில் சத்தியத்தை பிரசங்கித்த போது அங்கே என்ன நடந்தது என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியம் ஆரம்பித்த நாட்களிலே வருடம் ஒவ்வொரு முறையும் மே மாதம் ஜூன் மாதம் ஆகிய 2 மாதங்களில் ஏறக்குறைய நாகர்கோவில் பகுதியில் எனக்கு அதிகமாக கன்வென்ஷன் கூட்டங்கள் இருந்தது. அப்படி போய் அங்கே பேசி கொண்டிருந்த வழியிலே நிறைய சபைகளிலே பேசினதினாலே அநேகர் ஊழியங்களுக்கு அழைக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மேல்மிடாலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டேன். அப்போ நான் புறப்பட்டு போகும்போது நான் போய் எந்த வீட்டிலே தங்கியிருந்தேனோ அந்த சகோதரி சொன்னாங்க, பாசி என்னால் அங்கே வர முடியாது, நீங்கள் தனியாக தான் போகிறீங்க, ஆனால் எச்சரிக்கையாக இருங்க, அது மிக வைராக்கியமான கத்தோலிக்கர்கள் வாழ்கிற ஒரு கிராமம் அது. அங்கே வந்து நீங்கள் கத்தோலிக்க மார்க்கத்தந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால மரியாதை குறித்து ஏதாவது நீங்கள் பேசிட்டீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனை இடம், ரொம்ப முரட்டு ஜனங்க இருக்கிற இடம் அப்படின்னதோ சொன்னாங்க. நான் சொன்னேன், சரிங்க சிஸ்டர், ஆவியானவர் தானே, அவர் தானே பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு போய்விட்டேன். அன்றைக்கு அங்கே கொடுக்கப்பட்ட தெய்வ செய்தியின் போது மரியாள்
வணங்கப்படத்தக்க ஒரு தெய்வம் கிடையாது. அந்த அம்மா சாதாரணமாக தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை குறித்து பேசின போது அங்கே நிறைய குழப்பங்கள் எழுந்து செய்தி நடுவில் அங்கே ஏதோ கூச்சல் போட ஆரம்பித்தாங்க. பிற்பாடு நான் முழு செய்தியை முடிச்சுட்டு என்ன யார் அங்கே பிரசங்கிக்க கூப்பிட்டாங்களோ அவங்க வீட்டுக்கு என்ன கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் நாங்கள் வீட்டில் போய் நான் மேலே போய் சாப்பிட்டுட்டு நான் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கர கூச்சல். என்னன்னு பார்க்கும்போது நான் தங்கியிருந்த வீட்டை சுற்றி நிறைய அந்த கிராம ஜனங்கள் கையில் தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அவனை வெளியே இழுத்து கொடுங்க, அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே அந்த மேல் மாடியில் நான் தனியாக இருக்கிறேன். கீழே வீட்டில் இருந்தவங்க அவங்கள எல்லாரும் பிடிச்சி வச்சுக்கிட்டு, இல்லை அவர் வந்து சத்தியத்தை தானே சொன்னாலும் இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது, அப்போ எங்களுக்கு சத்தியம் தெரியலையா அப்படின்னு ஒரே பயங்கரமான கூச்சல் ஆகிவிட்டது. இன்றைக்கி நான் வாசித்த பிரகாரம் மனுஷரை நாம் நாடி போதிக்கும் போது மனுஷத்தை நமக்கு சமாதானம் இருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நான் பிரசங்கிக்காமல் நாம் போகும்போது கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற சமாதானம் போயிடுமே. நான் மேலேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கீழே பயங்கரமான பெரிய கூட்டம், ஒரு 20-25 பேர் நின்று கூச்சம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வழியாக அவங்கள பக்கத்தில் இருந்தவங்கலாம் வந்து சமாதானப்படுத்தி, இல்லை இல்லை அவர் வெளியூர்லேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர், அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் தயவுசெய்து விடுங்க, நம்ம கூட்டம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இங்கே பிரச்சனை வேணாம்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. சரி, நான் மேலே இவங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து மேலே வந்தாங்க. அப்போ நான் அந்த தங்கியிருந்த வீட்டார் இடத்துல கேட்டேன், என்ன நடந்தது அப்படின்னு. எல்லாம் பாஸ்டர் எல்லோரும் சேர்ந்து உங்களை அடிக்க வந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி. நான் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தேன். விடிய காலம் ஒரு 3:30-4 மணி இருக்கும். அந்த கீழ் வீட்டார் மேலே வந்து என்னை ரகசியமாய் கீழே இறக்கி அந்த நாளில் பவுலை கூடையில் வச்சு அனுப்புனாங்க பாருங்கள். அதுதான் எனக்கு அன்றைக்கு ஞாபகம் வந்தது. என்னை அங்கே வந்து ஏதோ ஒரு வண்டியை கொண்டு வர சொல்லி அந்த வண்டியில், அது மாட்டு வண்டியோ, அந்த வண்டியில் என்னை ஏற்றி உட்கார வச்சு அந்த நாடு விடியற் காலம் 4 மணிக்கு முன்பாக அந்த மேல்மடாலத்திலிருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு என்னை கத்தர் அந்த நாளை இவர்கள் மூலமாய் கொண்டு வந்து விட கத்தர் கிருபை செய்தார். பிற்பாடு அங்கே புறப்பட்டு வந்தேன். அதுக்கு பிற்பாடு அங்கே யாரும் என்ன செய்திக்கு கூப்பிடவே இல்லை, வரவே கூடாதுன்னு பெரிய வைராக்கியம் பாராட்ட ஆரம்பித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, மனுஷர்கள் நல்ல காரியங்களை குறித்து வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். ஆனால் தவறான கள்ள உபதேசங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவது நல்லதில்லை. நாம் அவர்களோடு சேர்ந்து விட முடியாது. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே கர்த்தாவே, மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நாங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இல்லாதபடி கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை நடத்தும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்பது உடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.